இப்போ வெளியிட்டிருக்க அறிக்கையில் வந்து சாராம்சம் தொகுத்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் வந்து தமிழ்நாடு நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெள்ளை அறிக்கை அப்படின்றது வந்து இப்போ ஒரு அஃபீஷியலான டாக்குமெண்ட்டாக மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி பொன்னையன் வெளியிட்டது அப்படியான அஃபீஷியல் இதோட கருதப்பட்டதா தெரியல. ஆனால் 2021 வெளியிட்ட அந்த ஆவணமும் 2026 வெளியிடப்பட்டிருக்கிற இந்த ஆவணமும் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய வெப்சைட்லேயே வந்து அதிகாரப்பூர்வமாக ஒயிட் பேப்பர்ஸ் அப்படின்னு செப்பரேட்டாக ஒரு இது ஒதுக்கீடு செய்யப்பட்டு, இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் முந்தைய அறிக்கைக்கும் இப்போது இருக்கிற அறிக்கைக்கும் அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. முந்தைய அறிக்கை முழுக்க முழுக்க அரசு, தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு, ரிசர்வ் வங்கி இவர்கள் வரையறுத்து வைத்திருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர்ஸின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த அறிக்கை வந்து அப்படியான ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்கிறது மாதிரி தெரியல. மாறாக இதில் வந்து நிறைய பழி சுட்டல்கள் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. கூடுதலாக இதில் வந்து சில நிர்ணயம் செய்யப்படாத அளவீடுகளின் மூலமாக இந்த அறிக்கையில் வந்து தமிழ்நாட்டிற்கு பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுதான் ரெண்டுக்கும் அடிப்படையில் இருக்கக்கூடிய வேறுபாடு.